அப்படின்னு வால்மீகி அனுபவிக்கிறார். அதனால என்னன்னா லோக பாலோபமம் நாதம் அகாமயதமேதினி. அதனால இந்த பூமியை ஆசைப்படுறாளாம். இந்த ராமன் பரிபாலனை பண்ணினா என்ன, ராஜ்ய பரிபாலனை பண்ணினா என்ன அப்படின்னு பூமி தேவிக்கு ஆசையம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும். அந்த மாதிரி இங்கே தசரத சக்கரவர்த்தி ஒரு யோஜனை பண்ணுறது. நாமளும் இப்படி 60,000 வருஷம் நம்ம ஆண்டாச்சு, ராஜ்ய பரிபாலனை பண்ணியாச்சு. இனிமே நம்ம ராஜ்யத்தை இவன் நம்ம சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இடத்துல ஒப்படைச்சா என்ன, அவன் ஆளட்டுமே, அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு தோணித்தான். நினைச்சா தசரதன் தானே பண்ணியிருக்கலாம். இதுக்கு போய் நான் எல்லாரையும் மந்திராலோசனை பண்ணுறேன் அப்படின்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தசரதன் கேட்டு தான் செய்வானோ. அதனால் குல பெரியவர்கள், நாட்டு மக்கள்கள், பிரஜைகள், நல்லோர்கள் எல்லாரையும், ஆச்சாரிய வர்க்கங்கள் எல்லாரையும் கூட்டி மந்திராலோசனை சபை பண்ணுறான். எல்லாரும் உட்காண்டிருக்கா. அப்போது தசரதன் எழுந்து பேசுகிறான். நானும் பல வருஷங்கள் ஆட்சி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இனிமே என்னன்னா ஆட்சியர் ராமனுக்கு பரிபாலனம் இந்த முடிசூட்டி வச்சுட்டு அவன் ராஜ்யமாக ஆளக்கூடிய ஒரு அழகை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு முடியல, விருத்தனாயிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாராம். அநேக வருஷ சாகஸ்ரஹா விருத்தஸ்துவமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் அநேக வருஷ சாகஸ்ரஹா. அநேக வருஷம், நிறையா வருஷம் நான் வாழ்ந்தாச்சு, ராஜ்ய பரிபாலனை பண்ணியாச்சு. பல ஆயிரம் வருடங்கள்னு எழுதுறா. ஏன்னா 60,000 வருஷம் இல்லையா, அதனால் பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தாச்சு, வயதாகி விட்டது. இனிமே யாருன்னா ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் சராமம் யுவராஜானம். அதனால் நீங்கள்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்ன உடனே ஜனங்கள்லாம் ஏகோபித்த மனசோட சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாளாம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா பிரதானனம். இச்சாமோகி மகாபாகு எல்லாரும் சொல்றாளாம், அவசியம் பண்ணுங்கோ. வெண்கொற்றை கொடைக்கு கீழே யானையினுடைய பட்டத்து யானைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய அந்த ராமனை பட்டாபிஷிக்தனா நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அவசியம் பண்ணுங்கோ அப்படின்னு எல்லாரும் உடனே சொல்கிறாளாம். தசரதனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தால் கூட சந்தோஷத்தை மறைச்சிண்டு அவன் வருத்தப்படுற மாதிரி கேட்டானான். ஏன் நீங்கள்லாம் இத்தனை காலம் நான் ராஜ்யம் பண்ணினேனே, ஒரு காதுகன் கையில் அகப்பட்ட பிரஜைகள் போலே நான் ஏதாவது கொடூரமான ஆட்சி பண்ணேனா, நான் சொன்ன உடனேயே கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்காம எல்லாரும் சேர்ந்து உடனே நீங்கள் எல்லாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, நீங்கள் ஆட்சியிலேருந்து கீழே இறங்குங்கோ, நீங்கள் வயசாகிடுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க. என்னிடத்துல இல்லாத ஒரு விஷயத்த ராமனிடத்துல நீங்கள் என்ன கண்டீர்கள், எதுக்கு உடனே அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ன உடனே நான் என்ன குத்தம் பண்ணேன், என்னிடத்துல என்ன தோஷம் இருக்குன்னு கேட்டாராம். தசரதன் நினச்சின்னு இருக்கார், உங்கள்கிட்ட ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு அவள் சொல்லுவான்னு எதிர்பார்த்தார். எல்லாரும் மறுபடியும் கோரஸாக சொன்னாலாம், உங்கள்கிட்ட தோஷம் இருக்கு. என்ன தோஷம்னாரா வால்மீகி சொல்றார், பகவோன்றிருப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தி தே. என்னன்னா உம்மிலும் சீரிய குணங்களை உடைய புத்திரனை பெற்றதுதான் நீ செய்த குற்றம். உம்மிலும் சீரிய எவ்வளவோ கல்யாண குணம்